அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். யாருப்பா அது? விசிகா கட்சி தலைவரா? வாங்க வந்து கூட்டணி விட்டு வெளியிலவே போக மாட்டேன்னு சூடத்தை அணைச்சி சத்தியம் பண்ணிட்டு போங்க. இது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சா? வாங்க வாங்க வாங்க, நம்ம கூட்டணிக்குள்ளதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போங்க. இது காங்கிரஸா? நீங்க சத்தியம் பண்ணோம், வேணாம் வேணாம், நானே கழுத்தை பிடிச்சி வெளில தரலாம் கூட நீங்க போக மாட்டீங்க தெரியும். தம்பி நீயா இருப்பா? அதெல்லாம் ரோட்ல போற பையனா? பரவாயில்ல, வந்து சத்தியம் பண்ணிட்டு போப்பா அப்படின்லாம் ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிக்கிட்டலாம் சத்தியம் வாங்கி எங்க கூட்டணியில தான் 2026ல நீங்க இருக்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு இருக்க இதே டைம்ல உள்கட்சியிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி கவனிக்காம விட்டாரு. சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்க்காம விட்டாருங்க. கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க அப்படின்லாம் கருணாநிதி உயிரோட இருந்த காலத்துல இருந்தே ஒரு பேச்சு அப்படிங்கிறது உண்டு. பட் ஆனால் அவங்க வந்து அப்பா வந்து சொல்றாரு, அப்பா கருணாநிதி சொல்றாரு அப்படின்னு அமைதியா இருந்தாங்க. டெல்லி பாலிடிக்ஸோட அமைதியா இருந்தாங்க. அடுத்து அண்ணன் எம்.கே. ஸ்டாலின் சொல்றாரு, சரி என்ன பேச்சை மீறுறது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாலிடிக்ஸோட ஒதுங்கி அமைதியா இருந்தாங்க. இப்போ உதயநிதியும் சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பாங்களா? எத்தனை ஜென்ரேஷன் அப்பா சொல்றாருன்னு கேட்குறாங்க, அண்ணன் சொல்றாருன்னு கேட்குறாங்க. இப்போ அண்ணன் மொமன் சொல்றதையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஸோ கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. இது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். நான்லாம் எதிர்பார்த்தேன் கனிமொழி வந்து முன்னாடியே ஏதாவது கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை உண்டாக்குவாங்க அப்படின்னு. பட் இப்போ உதயநிதி கையில் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி உதயநிதி நான் தூக்கி வளர்த்த பையன், அவன் சொல்றதை கேட்டுட்டு நான் அப்படி இருக்க முடியும்? எனக்கும் வந்து இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ணணும், எனக்கு இங்க அமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் ஆசையா இருக்காதா அப்படிங்கிற அடிப்படையில என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எந்த தொகுதியில நம்ம 2026ல நிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த தேடுதல் வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ எந்த தொகுதி அப்படின்னு கூடிய சீக்கிரம் முடிவு பண்ணி தலைமைக்கு சொல்ல போறாங்களாம். சொன்னாங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்கிடும். உங்களுக்கு தான் எம்பி சீட்டு கொடுத்து டெல்லியில எம்பி ஆக்கி வச்சிருக்கோமே, அப்புறம் ஏன் இங்க வரீங்க அப்படின்னு கேட்டா உடனே அவங்க தரப்பு விஷயத்தை எடுத்து வைக்க போறாங்க. பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகும். ஒரு லாபியவே டிஎம்கே இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு லாபி வச்சிருப்பாங்க. சபரீசனுக்கு ஒரு லாபி இருக்கும், எம்.கே. ஸ்டாலினுக்கு ஒரு லாபி இருக்குமான்னு தெரியல, பட் உதயநிதிக்கு ஒரு லாபி இருக்கும். ஸோ அதே மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து யாரெல்லாம் இப்போ திமுக தலைமை மேல, உதயநிதி மேல, எம்.கே. ஸ்டாலின் மேல அதிருப்தியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு லாபி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னு வச்சுங்களேன், இப்போ அப்பா அமைச்சராக இருக்கார் அப்படின்னா பையனுக்கு வந்து திமுகவில் அந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தனியாக ஒரு லாபியை கிரியேட் பண்ணிடக்கூடாது, அவங்க வந்து ஒரு ஐக்கானாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ துரைமுருகன் அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அவங்க பையனை வந்து கதிரானந்த் வந்து டெல்லி அரசியலுக்கு அமைச்சிருவாங்க. பொன்முடி அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அவங்களுடைய பையன் கௌதம சிகாமணியை வந்து டெல்லி அரசியலுக்கு எம்பி ஆக்கி அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ கே.என். நேரு அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அவங்க பையன் அருண் நேரை வந்து நீங்கள் மாநில அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு டெல்லிக்கு வந்து எம்பி ஆக்கி அனுப்பிச்சிருவாங்க. இது வந்து திமுக வழக்கமாக செய்யக்கூடிய விஷயம் தான். அப்பா ஸ்டேட் பாலிடிக்ஸில் இருக்கார் அப்படின்னா பையன் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு போயிடணும். இதே அப்பா வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கார் அப்படின்னா பையனை வந்து நாங்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு முன்னாடி டிஆர் பாலு வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸில் எம்பியாக இருந்துட்டு இருக்காரு, அவங்க பையன் டிஆர்பி ராஜாவை இங்கே அமைச்சர் ஆக்குறாங்கல்ல. ஸோ இது வந்து திமுக காலங்காலமாக திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ இந்த மகள்லாம் இருக்காங்கல்ல, டெல்லியில் போயிட்டு ஒரு பொம்மை மாதிரி, இப்போ கதிரானந்தோ அருண் நேரோ இல்லை கௌதம சிகாமணியோ டெல்லியில் போயிட்டு எம்பியா என்ன பண்ணுறாங்க, ஒரு பொம்மை மாதிரி பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டு வருவாங்க. பட் அவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும்ல, நாம ஏன் ஸ்டேட் பாலிடிக்ஸில் வரக்கூடாது, நாம ஒரு அமைச்சர் ஆகக்கூடாதா, நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடையாதா அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல, எல்லாருக்கும் வரும்ல. ஸோ அந்த கோபத்தில் இருந்த ஒரு டீமெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு லாபி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வந்து ஒரு 20-30 எம்எல்ஏவை வச்சு இதை மாதிரி எனக்கு இங்கே சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக கனிமொழி தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி உறுதிப்பட சொல்லப்படுது. ஸோ அவங்க எந்த தொகுதியில் நிற்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணவே தயாராகிட்டாங்களா, அதுக்கான இந்த தொகுதியில் நின்னா நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிற வேலையை கனிமொழி செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஸோ நடக்கட்டும், அப்படியாவது ஒரு நல்லது திமுகவுக்குள்ள நடக்கட்டும். எவ்வளவு நாள் தான் பெண்ணுரிமை எல்லாம் பேசுவாங்க, ஆனால் கனிமொழிக்கு இருக்கிற திறமைக்கு அவங்க இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது இப்போ இருக்காங்கல்ல ஒரு எம்பி, அது கிடையாது. அதை தாண்டி அவங்க மேலே வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு டெல்லி வரைக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நேஷனல் லீடர்ஸ் கூடயே அவங்களுக்கு லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அரசியலில் வேணாலும் அவங்களால
பேச முடியும், மீடியா முன்னாடி எடுத்து பேச முடியும். பட் ஆனால் அவங்கள ஒரு பெண் அவங்க வந்து இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லாபி கிரியேட் ஆகிடும். எம்கே ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ இல்லை இன்ப நிதிக்கோ பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால ஓரங்கட்டி வச்சாங்க. பட் எவ்வளோ நாள் தான் ஓரங்கட்ட முடியும்? நான் இப்போ சொன்னேன்ல, திமுக வந்து அப்பா வந்து அமைச்சராக இருந்தாருன்னா பையனை வந்து இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே விட மாட்டாங்க, டெல்லிக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இதை யோசிச்சு பார்த்தீங்களா? கருணாநிதி அமைச்சராக தான் இருந்தார், எம்கே ஸ்டாலின் அமைச்சராக தான் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக தான் இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு மட்டும் அந்த ரூல் அப்படிங்கிறது பிரேக் பண்ணப்படுது. அதாவது அந்த குடும்பம் இருக்காங்கல்ல, வாரிசு அரசியல் செய்யக்கூடிய அந்த குடும்பத்துக்கு மட்டும் இது விதிவிலக்கா இருக்கு. ஆனால் மற்ற எல்லாரும் வாரிசு அரசியல் தான் பண்றாங்க. அதுல ஒரு மாற்றம், அதாவது நீ இங்க இருந்தா அங்க, அங்க இருந்தா இங்க, இப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அண்ணனுக்காக இவ்வளவு நாள் அமைதியா இருந்த கனிமொழி வந்து அண்ணன் பையனுக்காகவோ இல்ல அண்ணனுடைய பேர பிள்ளைக்காகலாம் என்னால ஓரமா இருக்க முடியாது, எனக்கும் இங்க அமைச்சராய் பார்க்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுல அதிரடியா இறங்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிகிட்டலாம் சத்தியம் வாங்கிட்டு இருந்தாரு, நீ என் கூட தான் இருக்கணும், நீ என் கூட தான் இருக்கணும், யார் எது சொன்னாலும் போகக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. பட் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதும், அதுவும் கனிமொழி எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதாவது நல்ல விஷயம்னா திமுகவுக்கு நல்ல விஷயம்னு சொல்லுங்க, மக்களுக்கு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். கனிமொழி எடுத்திருக்காங்கல்ல ஒரு முடிவு, அந்த முடிவுலேருந்து பின்வாங்காம ஃபைட் பண்ணணும். திமுக அவங்க தலைமை கூட வந்து ஃபைட் பண்ணி அவங்களுக்கான அடையாளத்தை திமுக கட்சிக்குள்ளே வாங்க முயற்சிக்கணும் அப்படின்னு நான் மனசார நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏதாவது பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கிறாங்களா, இல்லை உண்மையாலும் பேச்சுவார்த்தையில் முடிச்சிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு அப்பாவுக்காக அண்ணனுக்காக கேட்டுட்டாங்க, இனிமேல் அண்ணன் பையனுக்காகவும் அண்ணனுடைய பேரனுக்காகவும் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க சொல்லுங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடுத்து சீக்கிரம் அறிவிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதை மாதிரி முடிவுகள் வரும் அப்படின்னு நம்புவோம். இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.